படத்தோட ஓப்பனிங் சீன்ல இஃபா அப்படிங்கிற ஒரு பெண்மணி பிணங்களை கழுகுற அவங்களுடைய குல தொழில பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க பக்கத்துல இவங்களோட பொண்ணு சுஜி நின்னுட்டு இருக்கா. இவளுக்கு இந்த தொழில் ரொம்ப புதுசு. அது மட்டும் இல்லாம இந்த தொழில் இவளுக்கு பிடிக்காது. இருந்தாலுமே இவங்களோட குல தொழில யாராவது ஒருத்தர் கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட பொண்ணை அவங்க செலக்ட் பண்றாங்க. சோ அந்த பிணத்தை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு குமட்டிட்டு வருது. ஏன்னா அந்த பிணத்தோட காயங்கள், அதுல இருக்கிற புழுக்கள், இது எல்லாமே பார்த்த உடனே இவளுக்கு வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட சொல்ல, நீ இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபுல் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அந்த பொண்ணையும் அதோட சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மைக்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா, அந்த ஊர்ல இருக்கிற தலைவர் இடா அப்படின்ற ஒரு லேடி இருக்காங்க. அவங்களுடைய பேரனுக்கு இன்னைக்கு முஸ்லீம்ல குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி ஒரு திருமணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்விடேஷன் தான் இப்போ மைக்ல போயிட்டு இருக்கு. சோ எல்லாரும் நீங்க வந்துடணும் அப்படின்னு இன்வைட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அந்த இடத்துக்கு இஃபா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அம்மா, லில்லி, ரீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ். ஈட்டாவும் இவங்களோட சேர்ந்து, சோ இவங்க 5 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ். சோ இவங்க 4 பேர் இந்த இடத்த பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் என்னன்னு பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, உன்னோட பையன் இன்னும் சரியா வேலைக்கு போலியே, இவன் உன் பையனுக்கு எப்படி நீ கல்யாணம் பண்ணிப்ப, முதையாவது உன் புருஷன் இருந்தான், உன் புருஷன் இறந்து போயிட்டான்ல, எப்படிதான் நீ கரை சேர்த்துவியா அப்படின்னு சொல்லி இஃபாவோட பையன் அமீர் இருக்கான். அவனுக்கு படிச்சு முடிச்சு வெளியூர்ல வேலை இருக்கு, இருந்தாலுமே அவன் போக மாட்டேன், உள்ளூர்ல இருக்கிற வீடு எல்லாமே பழுத்து பார்க்கிற வேலை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கான போல. சோ அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் என் பையன் பண்ணட்டுமே, ஏன் நான் அவனை ஃபோர்ஸ் பண்ணும் அப்படின்னு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்க. சரி ஓகே, உன் பையன் அப்படியாவது சம்பாதிக்கிறானே, எங்களோட புருஷங்களாம் இருக்கான் பாரு, எல்லாம் ஒண்ணுத்துக்கு வதாதுங்க, எல்லாம் எங்களை விட்டுட்டு ஓடிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நீயும் யாரும் இல்லாம தான் இருக்கேன், நானும் யாரும் இல்லாம தான் இருக்கேன், எல்லாத்தோட நிலைமையும் ஒண்ணு தாண்டி அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். உன் நிலைமையும் எங்களோட நிலைமையும் ஒண்ணு இல்லடி, நீ ஒரு விதவை, நாங்க விதவை இல்ல, எங்க புருஷங்க வீட்டுல இல்ல, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பேச, இது இஃபாவுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகுது. பொதுவா இந்த பிணங்களை எல்லாமே வாஷ் பண்ணுவாங்கல்ல, அவங்க கண்ணுக்கு இப்ப இறந்து போறாங்க அப்படின்னா அவங்க பின்னாடி ஒரு நிழல் மாதிரி ஒரு பிம்பம் தெரியுமா, அது இப்ப இடாவோட உடம்புக்கு பின்னாடி நம்ம இஃபாவுக்கு தெரியுது. சோ இதை பார்த்ததும் இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மனசு கஷ்டமாயிடுது. தன்னோட ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிட்டு டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த இடத்துக்கு இவங்களோட பொண்ணு சுஜியும் வரா. சுஜி ரொம்ப நேரமா அம்மாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலுமே இடாவை விட்டுட்டு போகிறதுக்கு அந்த அம்மாவுக்கு மனசே இல்ல. இப்ப இந்த இடத்துக்கு அவங்க பையனும் வந்துடுறான். இப்ப 3 பேரும் வீட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்பதான் அம்மா சொல்றாங்க, உன்னை பத்தி தான் ஊர்ல எல்லாமே பேசிட்டு இருக்காங்க, ஏதாவது நல்ல வேலைக்கு போலாம்ல அப்படின்னு சொல்ல, அம்மா எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் தான் பிடிச்சிருக்கு, நான் நம்ம ஊர்லயே ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே இப்ப தங்கச்சிக்காரையும் சேர்ந்து திட்டுறான். நீ கொஞ்சமாவது நல்ல வருமானம் வர வேலைக்கு போடா அப்படின்னு சொல்ல, அம்மா நீ அவனை திட்டாத, அவனுக்கு என்ன வேலை பிடிச்சிருக்கோ அந்த வேலைக்கே போகட்டும், நம்ம உடம்புல ஆன்மா நல்ல வகையில இருக்கிற வரைக்கும் நம்ம அவனுக்கு சம்பாரிச்சு போடலாம்னு சொல்ல, இப்ப முன்னாடி ஒரு பொண்ணு அப்படியே ஓடி வருது நம்ம அமீரை பாக்குறதுக்காக. இவ பேரு ரேகா, அமீரோட ஃப்ரெண்டு. இந்த அம்மா இருக்காங்கல்ல, அம்மா வீட்டுல தொழுகை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே தொழுகை பண்ணிட்டு இருக்க, அவங்க பின்னாடி ஒரு ஆன்மா மாதிரி உட்காந்து அதுவும் தொழுகை பண்ணுது. சோ அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு இடாவோட உயிர் பிரிய போகுதுன்னு சொல்லிட்டு. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம சுஜி வரா. அம்மா எனக்கு ஃபேஷன் டிசைனிங், மேக்கப் அந்த மாதிரி தொழில் கத்துக்கிறது தான் ரொம்ப ஆசை, என்னால இந்த பிணங்களை கழுவ முடியாது அப்படின்னு சொல்ல, நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தராவது இந்த தொழிலை நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், நான் உன்னதான் சூஸ் பண்ணிருக்கேன், உனக்கு தான் பொறுமை இருக்கு அப்படி இப்படின்னு பேச, ஏன் உன் பையன் இருக்கான்ல அவனை எல்லாம் பண்ண சொல்ல, ஆம்பளை பையன்றனால வெளியில நல்லா ஜாலியா இருக்கட்டும்னு விட்டுட்டேன், என்னை மட்டும் இந்த வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சு பாத்திரம் கழுவுறது, வீட்டு வேலை செய்யறது, பணம் கழுவுறது அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்கும் மிகப்பெரிய கான்வர்சேஷன் போகுது. அப்பதான் அம்மா டேபிள் மேல ஏதோ சாப்பிடுற ஐட்டம் இருக்கு போல, அதை ஓபன் பண்ணி பார்த்ததும் அதுல அப்படியே புழுக்கெல்லாம் மேய்க்கிற மாதிரி இருக்கு. உடனே அம்மா அவங்களுடைய துணிமணிகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வீட்டுல இருக்கிற எல்லா ஜன்னல்கள் எல்லாத்தையுமே சாத்திரு, யார் கதவை தட்டினாலும் கதவை திறக்காத, நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்த உடனே இடா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி சரியான மழை, அந்த மழையிலேயே நினைச்சிட்டு அந்த அம்மா இடாவை பார்க்க போறாங்க. இடாவோடைய பாடி எப்படி கிடக்குன்னா, அவங்களோட கண்ணுல இருந்து ரத்தம் வந்திருக்கு, பாடி ஃபுல்லாவே பிளட் இருக்கு. ஆனா பக்கத்துலயே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவுடைய ஒரு பார்ட் மட்டும் தான் கிடக்கு. இந்தான நம்ம ஹீரோயின் இருக்கால, அதான் சுஜி, அவ வீட்டுல நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து மேல இருந்து ஏதோ கரக்குன்னு சவுண்ட் வருது. என்னடான்னு சொல்லி இவ எந்திரிச்சு பார்க்க, மேல இருக்கிற ஓடு கீடு எல்லாமே அப்படியே புட்டுக்கிட்டு கீழே விழுந்துருது. இவ அவங்க அண்ணனை கத்தி கூப்பிட, அவங்க அண்ணன் சரி ஓகே நான் போய் மேல வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையிலேயே அவனும் மேல ஏறி ஓடு எல்லாமே சரி பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவங்க அம்மா எல்லா ஃபார்மாலிட்டிஸ் அந்த உடம்பு எல்லாமே வாஷ் பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்களால நடக்கவே முடியல, அந்த மலையிலேயே அப்படியே முட்டி போட்டு கீழே உட்காந்துக்கிறாங்க. சோ இவங்க யாரு, நம்ம அண்ணன் தங்கச்சி 2 பேரும் அம்மா அப்படியே கைத்தாங்கள பிடிச்சிட்டு போய் வீட்டுல படுக்க வச்சிடறாங்க. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்காரி பேசிட்டு இருக்கா. அம்மா ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரியே படுத்துட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகேம்மா, நான் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், நான் உங்களோட தான் படுத்துப்பேன் இன்னைக்கு, நான் உங்க கூட இருக்கம்மா, நீங்க எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க, நான் போய் துணியை மட்டும் வாஷ் பண்ணி போட்டுட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு அம்மாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு அவன் அங்க இருந்து போறான். அதுக்கப்புறம் அம்மாவும் திடுதிடுன்னு எந்திரிச்சு வராங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுடைய கையில ஒரு கவர் இருக்கு. அந்த கவர்ல இருந்து துணி எல்லாம் எடுத்து வெளியில போட்ட அந்த துணி ஃபுல்லாவே பிளட்டா இருக்கு. இதை பார்த்து இவ ஷாக் ஆகி கேட்கிறா, எப்படி அந்த இடங்கிறவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே நீ என்கிட்ட கேட்காத, இந்தா இதை பொருத்தி போட்டுரு, எல்லாத்தையும் கொளுத்தி போட்டுரு, ஒரு பணத்தை நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த சமயத்துல அந்த பணத்துல இருந்த எல்லா கிளாத்ஸ் எல்லாத்தையுமே நம்ம உடனடியா எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க.
போயிட்டு ஒரு மிரரை கிராஸ் பண்ணி போறாங்க. கிராஸ் பண்ணிட்டு திரும்பவும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து கண்ணாடிய பார்த்தா அவங்க அம்மாவோட முகம் வந்து அப்படியே பேயோட முகம் மாதிரி இருக்கு. இத பார்த்து அம்மா வந்து அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. ஏன்னா அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அடுத்து நம்ம இறக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தான இடாவோட திங்ஸ் எல்லாத்தையுமே சுஜி எரிச்சிட்டு இருக்கால்ல, அப்ப வந்து அவளுக்கு ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. அதுல இவங்க 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அம்மாவோட சேர்த்து 5 பேரு. அத தாண்டி இன்னொரு பொம்பளையோடைய ஃபோட்டோ அந்த இடத்துல இருக்கு. இத பத்தி அவ ஷாக் ஆகுறா. இந்தான அம்மா போய் படுத்துக்கிறாங்க. படுத்ததுக்கு அப்புறம் அம்மா பக்கத்துல வந்து யாரோ படுக்கிற மாரி இருக்கு. "நீ எல்லாத்தையுமே எரிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி அம்மா கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அம்மா எந்திரிச்சு பார்க்கறாங்க. அப்பதான் அந்த லேடி யாரு நம்ம சுஜி வந்து உள்ள படுக்கிறா. இத பார்த்தா அம்மாவுக்கு ஷாக் ஆயி போச்சு. அதுக்கப்புறம் அம்மா சுஜி பக்கம் திரும்பி படுத்துட்டு, "நீ தான் நம்மளுடைய ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே எடுத்துக்கணும். எனக்கு அடுத்தது நீ தான் நம்ம தொழில பண்ணணும்" அப்படின்னு சொல்றாங்க. சரி எல்லாம் ஓகேம்மா. நீங்க ஏன் இப்ப பேசிட்டு இருக்கீங்க இத பத்தி அப்படின்னு இவ கேட்க, அம்மா எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப சுஜி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா. அம்மாவுக்கு மட்டும் தூக்கமே வரல. என்னடான்னு திரும்பி பார்த்தா மேல இருந்து அப்படியே ஒரு நிழல் மாதிரி ஒண்ணு வருது. அப்படியே அம்மா ஆங்குறாங்க. அப்படியே அத்தோட இந்த சீன் கட் ஆயிருது. என்னன்னா சுஜி அம்மா பக்கம் திரும்பி படுக்கிறான். பார்த்தா அம்மாவோட வாய் அப்படியே தொறந்த மேனிக்கு கிடக்குது. கண்ணுல இருந்து ரத்தம் வந்திருக்குது. வாயில இருந்து ரத்தம் வந்திருக்கு. அம்மா அம்மா அம்மான்னு கத்துறான். அப்படியே உள்ள இருந்து அந்த பையன் ஓடி வரான். So எல்லாருமே துக்கம் விசாரிக்க வந்திருக்காங்க. இங்க அந்த ரேகா பொண்ணு வந்திருக்கா. பொதுமக்கள் எல்லாமே வந்திருக்காங்க. இப்ப ஊர் தலைவர் தான் எப்படி உங்க அம்மா இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி அண்ணங்காரங்கிட்ட கேட்க, தெரியல. ஆனா அவங்களோட வாயெல்லாம் பிளட்டா இருந்துச்சு அப்படின்னு பாப்பா சொன்னா. ஆனா எக்ஸ்டர்னல் என்ட்ரி எதுவுமே இல்ல. அவங்க அவங்கள வருத்திக்கவும் இல்ல. படுத்த மேனிக்கே இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இந்த அண்ணா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் பாடி இப்படியே வச்சிருக்க கூடாது. நீ போய் பாடிய குளிப்பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கும் சரியான கஷ்டமா இருக்கு. நாம தொழில ஸ்டார்ட் பண்ற முதல் பாடியா அம்மாவோட பாடியா அப்படின்னு சொல்லிட்டு கனத்த இதயத்தோட என்ன இந்த தொழில செய்ய விடுங்க. என்னுடைய இந்த புனிதமான தொழில செய்யும்போது இத ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ அப்படியே அந்த அம்மாவோட உடம்ப குளிப்பாட்டிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் இவளால குளிப்பாட்ட முடியல. அப்படியே ஸ்டண்ட் ஆயி நின்னுறா. ஆனா பின்னாடி அம்மாவோட ஆத்மா வந்து, "இந்தா குளிப்பாட்டு" அப்படின்னு சொல்லி அவளோட கைய பிடிச்சு அப்படியே மெதுவா தண்ணி ஊத்த வைக்குது. அப்பதான் அம்மாவோடைய வாய எதார்த்தமா பார்க்கும்போது, அவங்க வாயில இந்த வேலிக்கல் போடுவோம்ல, அந்த வேலிக்கல்ல ஒரு கம்பி முறுக்கி விட்டுருப்பாங்கல்ல, அந்த கம்பி கிடக்குது. இத அப்படியே பார்த்து இவ அப்படியே பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அம்மாவுடைய கல்லறை கிட்ட உட்காந்து அண்ணனும், தங்கச்சியும் அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் இவ போய் அவங்க அம்மாவுடைய பெட் மேலயே படுத்துக்கிறா. அந்த ரத்த துளிகள் எல்லாமே அங்கேயே தான் இருக்கு. நிறைஞ்சு இருக்கு. அது மேலயே படுத்துக்கிறா. இப்ப அந்த இடத்துக்கு அம்மாவோட ஃப்ரெண்ட் ரீட்டு இருக்காங்கல்ல, அவங்க வராங்க. "இன்னைக்கு சாயந்தரம் இடாவுக்கும், உங்க அம்மாவுக்கும் சேர்த்து பிரேயர் பண்ண போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இவள கூப்பிட்டுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு மீதி 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. "என்ன ஒரே ரத்தமா இருக்கு. எப்படி உங்க அம்மா இறந்தா?" அப்படின்னு கேட்க, "நீங்க எல்லாருமே இங்க இருந்து போயிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே துரத்தி விட்டுறா. அதுக்கப்புறம் அம்மாவோட பெட்ஷீட், தலையணை எல்லாத்தையுமே எடுத்து அம்மா எறி விடணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இது அம்மாவா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவ எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அண்ணங்காரன் நான் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப அம்மாவோட துணியை வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த வேலி கம்பி இருக்குல்ல, அந்த கம்பியை அவ பாக்குறா. அதுக்கப்புறம் அந்த வேலி கம்பி எடுக்கலன்னு சொல்லிட்டு கையில எடுத்தா வேலி கம்பி அந்த குண்டாவிலே இல்ல, எப்படியோ மாயமா மறைஞ்சு போயிருச்சு. இந்த அந்த ரேகா பொண்ணு இருக்கால, அவ வந்து அமீர் கிட்ட பேசிட்டு இருக்கா. உங்களோட இழப்பு எவ்வளவு வலிக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். எனக்கும் அம்மா இல்ல அப்படிங்கிறது உனக்கும் தெரியும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்கல்ல, அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த தொழுகைக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பத்திரிக்கை மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்துதான் அம்மாங்கிற ஒரு லேடி இருக்காங்க. இது எல்லாமே ஏதோ ஒரு ஆன்மா தான் பண்ணுதுன்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா எப்படி அடுத்தடுத்த நாள் 2 பேரும் இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, திடீர்னு அவங்க கையை கிழிச்சுக்குது. அப்படி பிளட் எல்லாம் வந்து ஒரு போட்டோ மேல தெரிக்குது. அந்த போட்டோல இந்த 5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, 5 ஃப்ரெண்ட்ஸோட இன்னொருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்களோட முகத்து மேல அந்த பிளட் போய் சிதறிடுது. இப்ப எல்லாருமே தொழுகை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு லேடி இருப்பாங்கல்ல, ஆமா, அந்த லேடி பக்கத்துல ஏதோ ஒரு கை வருது. கை ஃபுல்லாவே அப்படியே கருகி போன நிலைமையில இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சுஜி இருக்கால, அவ திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. என்னன்னு பார்த்தா கரண்ட் போயிடுச்சு. இவளை சுத்தி ஏதோ ஒரு அமானுஷம் இருக்க மாதிரியே ஃபீல் பண்றா. எல்லா மக்களுமே தொழுகை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அம்மா லேடி இருக்காங்கல்ல, அவங்க உயிரோட தான் இந்த இடத்துல உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இறந்து போன உடல் ஒரு இடத்துல உட்காந்து ப்ரே பண்றாப்ல. அவங்க அம்மா, இடா பிளஸ் இந்த அம்மா லேடி 3 பேரும் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இவளுக்கு ஒரு பிம்பம் தோணுது. இவளுக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்த டார்கெட் இவங்க தான். எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா சுஜியோட ரூம்ல ஏதோ ஒரு உருவம் நின்னாப்புல இருக்கு. அந்த உருவத்தை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இவ போறா. கால்ல ஏதோ ஏத்திக்குது. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மாவோட உடம்புல இருந்து ஒரு கம்பி எடுத்தால, அந்த கம்பி தான் இவளோட கால்ல ஏத்திக்குச்சு. அப்படியே அந்த கம்பியை அவ பிடுங்கிட்டு இருக்கா. பின்னாடி அந்த உருவம் வந்து அப்படியே அப்படிங்குது. இப்படி இந்த சீன் கட் ஆக ரீட்டுன்னு ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அந்த லேடி அவங்க பையன் பொம்மி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. "நீ நான் போனதுக்கு அப்புறம் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், சம்பாதிக்கணும்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இந்த சமயத்துல நீங்க ஏமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கான். ஆனா பின்னாடி ஒரு உருவம் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கு. இவங்க அம்மா அப்படியே உறைஞ்சு போய் அதை பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க அம்மாவுக்கு டென்ஷன் ஆகி ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, நூர் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே, எதுவும் இல்ல, இதை பத்தி நம்ம பேச வேணாம், நீ போய் படுத்துக்கோ, நாளைக்கு நீ வேலைக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லி அம்மா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கபோர்ட் கிட்ட போறாங்க. அந்த கபோர்ட் கிட்ட இருந்து தான் ஏதோ ஒண்ணு எட்டி பார்த்துட்டே இருந்துச்சு. அந்த கபோர்ட திறந்து உள்ள இருந்து என்னடான்னு பார்த்துட்டு இருக்க, அப்படியே ரத்தமா வாந்தி எடுக்கிறாங்க. இதை வந்து அந்த பையன் பார்த்துட்டான். அம்மா அம்மான்னு சொல்லி கத்திக்கிட்டே உள்ள ஓடி வரான். டக்குன்னு அப்படியே கதவை அடைச்சிருது. அவங்களதான் அந்த அம்மாவும் க்ளோஸ்.
சோ இப்போ இந்த அண்ணங்காரன் இருக்கான்ல, அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா, வீட்டுக்கு வெளியில யாரோ ஒருத்தர் நின்னுட்டு இருக்காங்க. நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த அண்ணன் பொம்மியோட அம்மா இறந்து போயிட்டாங்க. ரொம்ப நேரமா உன் தங்கச்சிய உடம்ப வாஷ் பண்றதுக்கு கூப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, சரி ஓகே நான் என் தங்கச்சி கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் கத்திட்டு இருக்கான். அம்மாவோட தொழில் தானே, நீ தானே பண்ணணும், ஏன் பண்ண மாட்டேங்கிற, ஏன் கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கான். இந்த அண்ணன் தங்கச்சிக்காரி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி போய் கதவை அடைச்சிடறா. வெளியில அந்த பொம்மி இருக்கான்ல, அவன் வந்து கத்திட்டே இருக்கான், எங்க அம்மாவோட உடம்ப வந்து கழுவி கொடு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. தங்கச்சிக்காரியும் எந்திரிக்க மாட்டேங்கிறா. என்னன்னு பார்த்தா இப்ப 2 வேலிக்கல் கம்பி வந்து இவளுக்கு கிடைச்சிருக்கு. ஒண்ணு வந்து அவங்க அம்மாவுடைய உடம்புல இருந்து எடுத்தது, இன்னொன்னு இவ கால்ல வந்து ஏத்துனது. இது 2மே கழுவி பிளேட் மேல வச்சிருக்கா. இன்னொன்னு போலீஸ் ஆபீசர் வந்து கேக்குறாரு, இந்த ஊர்ல தொடர்ந்து மர்மமான இறப்புகள் வந்து நடந்துட்டே இருக்கு, அதனால பூமியோட அம்மாவுடைய பாடி எங்களுக்கு வேணும், நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இந்த பையன் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறான். இல்ல இல்ல எங்க அம்மாவோட உடம்புல நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போலீஸ் அங்க இருந்து போயிடுறாரு. இந்தான அந்த தங்கச்சிக்காரி தூங்கிட்டு இருக்கா. அந்த இறந்து போன லேடியோட அந்த ஆன்மா வந்து ஹெல்ப் மீன்னு கத்த இவ தெரிச்சு வெளியில ஓடி வரா, பயந்து வெளியில ஓடி வரா. இப்ப அந்த இடத்துக்கு அண்ணனும் வந்துடுறான். என்ன ஆச்சு, அவங்க அம்மா எப்படி இறந்தாங்களா அப்படின்னு சொல்லி இப்பதான் தங்கச்சிக்காரி இந்த இறந்து போன லேடியோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்க, அவன் பொம்மி பார்த்துட்டு தான் இருந்தானா, அவங்க அம்மா வந்து பிளட் வாந்தி எடுத்துட்டே இருந்தாங்களாம், அவங்களோட கண்ணுல இருந்து ரத்தம் வந்துச்சான் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அந்த ஃபர்ஸ்ட் அந்த இடா லேடி இறந்தாங்கல்ல அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்ல அம்மா என்கிட்டயும் சொல்லல, யாருக்கிட்டையும் அவங்களோட உடம்ப பார்க்க விடல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் சொல்லிட்டே இருக்கான். இந்த தங்கச்சிக்காரி உடனே அவளோட துணிகள் எல்லாத்தையுமே எடுத்து மாட்டிக்கிட்டா. அம்மா எப்படி இவகிட்ட சொன்னாங்களோ அதே மாதிரி கதவை எல்லாத்தையுமே பூட்டிக்கோ, யாராவது வந்து கதவை தட்டினாங்கன்னா கதவை திறக்காத, நான் வந்து கதவை திறனா மட்டும் தான் திறக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சோ போனதுக்கு அப்புறம் அந்த பொம்மை நின்னுட்டு இருக்கான், என்னை ரொம்ப மன்னிச்சிரு நான் இவ்வளவு டிலே பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த அம்மாவோட உடம்ப பாக்குறதுக்காக போறா. போயிட்டு ஃபர்ஸ்ட் வாயில அந்த கம்பி இருக்கா அப்படிங்கறத தான் செக் பண்றா. ஆனா வாயில கம்பி இல்ல. சரின்னு சொல்லி இவளுடைய வேலையை ஆரம்பிச்ச உடனே திடீர்னு இந்த டெட் பாடி எந்திரிச்சு உட்காந்து வயித்தை தட்டி தட்டி காட்டுது. என்னடான்னு சொல்லி பார்த்தா அந்த கம்பி இப்ப வாயில இல்ல, வயித்துல இருக்கு. அதை உருவனா 1 மீட்டர் கம்பி வெளியில வருது. திரும்ப அந்த டெட் பாடி படுத்துருச்சா, அந்த கண்ணை வந்து மூடணும், இல்ல கண்ணை மூடினா தான் வாஷ் பண்ணணும். சரி என்னுடைய வேண்டுதலை ஏத்துக்கோங்க, என்னோட தொழிலை ஏத்துக்கோங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே அந்த கண்ணை மூடி மூடி கொடுத்து அது திரும்ப திரும்ப அந்த கண்ணு திறந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியா எல்லாத்தையும் மூடி உடம்பு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்ப இந்த போலீஸ்காரன் அந்த 5 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு, ஏன் இந்த 3 பேரும் உடனுக்குடனே இறந்து போனாங்க அப்படின்னு கேட்க, இது என்னங்க நாங்க சொல்றது, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வியாதி இருக்கும் போல, அதனாலதான் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி இந்த லேடி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்தான ஃப்ரெண்டுக்காரி இருக்கால, இந்தான ரேகா இருக்கால, ரேகா வீட்டுல தான் இன்னைக்கு ஏதோ வீட்டு வேலை செய்யணும் போல, அதுக்காக அண்ணங்காரன் போயிருக்கான். அண்ணங்காரன் எங்கெல்லாம் போறானோ அதை பாக்குறதுக்காக தங்கச்சிக்காரியும் பின்னாடியே போறா. நீயும் எங்க அண்ணனும் எப்படி அப்படின்னு கேட்க, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிருது. இப்ப நேரா இவ யாரு, நம்ம சிஸ்டர் காரி இருக்கால சுஜி, அவ பொம்மியை பார்க்க போயிருக்கா. அப்பதான் அந்த பையன் உண்மையை சொல்றான். ஆக்சுவலி அம்மா என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, 100ன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களோட ரியாக்ஷன் எல்லாமே மாறுனுச்சு. என் முன்னாடியே அம்மா இறந்து போனாங்க, என்னால காப்பாற்ற முடியல, அவங்களோட கண்ணுல வாயில எல்லாம் ரத்தம் வந்து இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 100ன்னு சொன்னாங்களா, 100 யாரு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேக்குது. அதாவது நம்ம சின்ன வயசா இருக்கும்போது நம்ம எல்லாருமே ஒரு பிக்னிக் போயிருந்தோம். அந்த பிக்னிக் அப்போ ஒரு போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். அந்த போட்டோல 100ன்னு அந்த லேடி இருந்தாங்க. அவங்களும் இந்த கிராமத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். ஆனா திடீர்னு ஒரு நாள் அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னு அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து, இதுதான் 100, இது வந்து அவங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். இந்த போட்டோவை இந்த சுஜி எடுத்து வச்சுக்கிறான். சோ அந்த போட்டோ எடுத்துட்டு அப்படியே வெளியில வந்தா, அந்த ஊர்ல ஒரு பொம்பளை டீ கடை வச்சிருக்கு. அந்த பொம்பளை, உங்க அம்மா அந்த இடா இப்ப இறந்து போனாங்களா அந்த ரீட்டு, இவங்க 3 பேருமே ஒரு கோரமான பேயால தான் கொல்லப்பட்டாங்க, எல்லாருமே கண்ணுல ரத்தம் வந்து இறந்துருக்காங்க. சோ இது யாருக்கிட்டையுமே சொல்லாத, ஊர்ல யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காத, சோ நீ போய் வீட்டுல சேஃபா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போயிடுறாங்க. இதானே நம்ம சுஜி இருக்கால, அவர் ராத்திரி யாருக்கும் தெரியாம சுடுகாட்டுக்கு போறா. என்ன பண்றான்னு பார்த்தா, அந்த இடா லேடி இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்களோட பாடியை இவ தோண்டிட்டு இருக்கா. அவங்க பாடியும் தோண்டி பாக்குறான். பார்த்தா அந்த பாடியிலுமே இதே வேலி கம்பி இருக்கு. இந்த வேலி கம்பியை அவ உருவி பார்த்துட்டு இருக்க. இப்ப இவ்வளவு சுத்தி ஆன்மாக்கள் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் தெரியுது. சோ அதை அப்படியே போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு ஓடி வந்துடுறா. காலையில ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இடாவோட சமாதியை யாரோ நோண்டி இருக்காங்க, நம்ம ஊர்ல ஏதோ விசித்திரமா நடந்துட்டு இருக்கு, இது எல்லாமே பேயோடைய வேலையா அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. இந்தான நம்ம சுஜி இருக்கல்ல, அவ அம்மாவோட வீட்டுக்கு வரா. அவங்களோட வீட்டுல ஒரு ஆல்பம் இருக்கு. அந்த ஆல்பம்ல இந்த 100ஓட ஃபேஸ் கிளியரா தெரியுது. சோ அந்த போட்டோவை எடுத்து பார்த்துட்டு இருக்க. இப்ப அம்மா அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, உடனே இவ வந்து கேக்குறான், 100 யாரு, ஏன் அவங்க இறந்து போனாங்க, எதனால இறந்து போனாங்க அப்படின்னு கேட்க, அவங்க உடனே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க இவதான் எல்லாத்தோட மேரேஜ் லைஃபையுமே காலி பண்ணா, எல்லா புருஷங்களையும் இவதான் இழுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்ல, திடீர்னு அவங்க கீழே விழுந்து அவங்களுடைய தோலை அவங்க கையால அப்படியே கிழிச்சுக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இவளுக்கு தெரியுது. பின்னாடி இருந்து யாரோ இவளை கூப்பிடுறாங்க. சுஜி சுஜின்னு சொல்லி
சொல்லிட்டு பார்த்தா உண்மையாலுமே அம்மா இப்பதான் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. நூறுக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்க. இது எல்லாத்தையுமே நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இடாவுடைய கல்லறை யாரோ தோண்டி இருக்காங்க, அதை பத்தி ஊர் பொதுமக்கள் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா சந்தேகம் வந்துரும், வா போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. இந்த அண்ணங்காரன் வீட்டுக்கு வரான். வீட்டு ஃபுல்லாவே சேராவே இருக்கு, தங்கச்சியோட கால் தடங்கள் சேராவே இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிட்டு போனா அவளோட பெட்டு கடியில மண்வெட்டி கிடக்கு. சோ இவனுக்கு தெரிஞ்சு போச்சு தங்கச்சி தான் அந்த கல்லறையை தோண்டனான்னு சொல்லிட்டு. இப்ப தங்கச்சி வீட்டுக்கு வந்துடுறா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லாம் பைத்தியமா அப்படி இப்படின்னு அண்ணங்காரன் தங்கச்சியை திட்ட. ஒரு நிமிஷம் இரு, நான் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டு போய் கதவை அடைச்சிட்டு வந்து, இந்த ஊர்ல இப்போ 3 பேர் இறந்து போனாங்கல்ல, இந்த 3 பேருமே நார்மலா இறந்து போல, எல்லாமே ஒரு பேயினாலதான் இறந்து போனாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த நூறுன்ற பேய் தான், அதுதான் எல்லாத்தையும் கொன்னுட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை நீ போலீஸ் கிட்ட சொல்லணும்ல, போலீஸ் ஹேண்டில் பண்ணிப்பாங்கல்ல, நீ ஏன் போற அப்படின்னு சொல்லி அண்ணங்காரன் திட்ட. போலீஸால கண்டிப்பா இதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. இறந்து போனாங்கல்ல, இறந்து போன எல்லாத்தோட பாடியிலுமே இந்த கம்பி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கம்பி எடுத்து காட்ட, பின்னாடி அந்த டீ கடைக்கார பொம்பளை இருக்குல்ல, எல்லாத்தையும் கேட்டுருச்சு. அங்க இருந்து ஓடி போச்சு. இந்த டீ கடைக்கார பொம்பளை தானே யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னுச்சு. ஆனா இது டீ கடைக்கு வர ஒவ்வொருத்தர்கிட்டயுமே சொல்லுது, இந்த மாதிரி ஆவியினாலதான் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு பொம்பளை கிட்ட சொன்னா அந்த ஒரு பொம்பளை போய் இன்னொருத்திட்ட சொல்ல, அப்படியே அந்த ஊரு ஃபுல்லாவே பரவ ஆரம்பிக்குது. இது ஈவன் அந்த ரேக்கான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பால, அந்த ஃப்ரெண்ட் வரைக்குமே போகுது. அங்கதான் அவங்க அண்ணங்காரனும் உட்காந்துட்டு இருக்கான். சோ அண்ணங்காரன் போய் தங்கச்சிக்கிட்டையும் சொல்லிடுறான். இப்ப தங்கச்சிக்கு சரியான கோவம் வந்துருச்சு. இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா இவ ஊர் ஃபுல்லா சொல்லி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போய் இப்ப அந்த லேடி கிட்ட கத்திட்டு இருக்கா. நீங்க எதுக்கு சொன்னீங்கன்னு சொல்லி. இப்ப அந்த லேடிக்கும் நம்ம சுஜிக்கும் சண்டை வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்துல எதிர்பாராத விதமா போலீஸ்காரன் உட்காந்துட்டு இருக்காரு. நீங்க எதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இப்போ இந்த மாதிரி இறப்பு நடக்குது அப்படின்னா நீங்க எல்லாருமே போலீஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். போலீஸ் தான் ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. பேய் பிசாசுன்னு சொல்லி திரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற அந்த 100 இருக்கல்ல, அவ எப்பவோ சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா. அது மட்டும் இல்லாம உன் வயசுல அவளுக்கு இப்போ ஒரு பொண்ணு இருக்கு, அது வளர்ந்து எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு போலீஸ் கத்திட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இனி ஒரு டைம் நீங்க பேசுனீங்க இதை பத்தி, நான் உங்க 2 பேத்தையும் தூக்கி உள்ள வைக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு போயிடுறாரு. சோ போலீஸ் போனதுக்கு அப்புறம் இந்த டீ கடைக்கார லேடி இருக்காங்கல்ல, அவங்களும் அங்க காணோம். உள்ள இருந்து ஏதோ சத்தம் வருது, என்னன்னு சொல்லி நம்ம சுஜி போய் அங்க பார்த்தா நூறு வந்து அவங்களோட உடம்புல இறங்கிருக்கா. என்னைய காப்பாத்து, எனக்கு ஹெல்ப் பண்ணு, எல்லாரும் நான் தான் அந்த ஆம்பளைங்களை எல்லாம் மயக்கிட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உருவம் வருது, ஒரு பேச்சு வருது. இவ சொல்றது எல்லாமே போய், இந்த ஊரை விட்டு நீ போ, நீ ஒரு விபச்சாரி அப்படின்னு சொல்லி இன்னொரு பேய் வந்து கத்துது. சோ இப்படியே மாறி மாறி கத்திட்டே இருக்கு. இவளுக்கோ ஷாக் ஆயிருச்சு. இப்போ நம்ம சுஜி என்ன சொல்றானா, நீ தான் எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இருக்கியா, நீ சாக வேண்டியவதான், நீ செத்துமே யாரையுமே நிம்மதியா விட மாட்டியா அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த பேய் அவங்களோட உடம்புல இருந்து போயிருச்சு. இப்ப அந்த டீ கடைக்காரமா மயங்கிட்டாங்க. சோ அவங்கள அப்படியே உசுப்பி விட்டு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இவ வீட்டுக்கு வந்துடுறா. சோ வீட்டுக்கு வந்தா அண்ணங்காரன் அந்த கம்பி எல்லாம் பாத்திட்டு இருக்கான். இது என்ன கம்பி அப்படின்னு கேட்க, இந்த கம்பி தான் வந்து அம்மாவா மத்த எல்லா லேடிஸுமே கொண்டுருச்சு, இந்த 100 தான் எல்லாத்துக்குமே காரணம், அவதான் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, நீ இருக்க சிச்சுவேஷனை காம்ப்ளெக்ஸ் பண்ணிட்டே இருக்க, நம்ம போலீஸ் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்ல, போலீஸ் கிட்ட போனா அவங்களால ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணவே முடியாது, இது மர்டர் தான், அந்த 100 எல்லா தப்பையும் பண்ணிட்டு எல்லா லேடிஸுமே கொண்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவ கத்திடுறா. சரி ஓகேன்னு சொல்லி அண்ணங்காரன் காம் டவுன் பண்ணிடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவளையும் தூங்க வச்சிடறான். பார்த்தா அவங்க அம்மாவை எப்படி வந்து ஒரு உருவம் கொண்டுச்சோ அதே மாதிரி இவளையும் கொண்டுது. அண்ணன் இப்ப தனியாயிடுறான். அந்த தங்கச்சியோட உடம்பு எல்லாமே தூக்கிட்டு போறாங்க. சோ தூக்கிட்டு போயிட்டு அப்படியே அந்த உடம்பு இப்படி கண்ணை முழிக்குது, கண்ணு முழிச்சு ஆன்னு கத்துது. பார்த்தா இன்னும் தங்கச்சிக்காரி உசுரோட தான் இருக்கா போல. எல்லாமே கனவு. அந்த 100 பேய் வந்து இவள ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கு. சோ இவ எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறான். அந்த லேடிஸ் இறந்து போனா அவங்களோட உடம்புல இருந்து அந்த கம்பிகள், ரத்தம், அந்த காசிப் பேசினது எல்லாமே திரும்ப 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 இவளுக்கு ரீகால் ஆகிட்டே இருக்கு. இந்த இறப்புக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா 100 யாரு, 100ஓட பொண்ணு எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ மண்டையில ஓடிட்டு இருக்கு. சோ இந்த ஊர்லயே வியர்டான ஃபீல் யார் மேல இவளுக்கு வருதுன்னா, அந்த ரேகா இருக்கல்ல அவ மேலதான் வருது. சோ அவளோட வீட்டுக்கு அவ இல்லாத சமயத்துல இவ போறா. போயிட்டு அந்த வீட்டு எல்லாத்தையுமே சர்ச் பண்றா. பார்த்தா ஒரு டைல்ஸ் உடைஞ்சிருக்கு. அந்த டைல்ஸ் எடுத்துட்டு பார்த்தா அங்க இவங்களோட எல்லாத்தோட போட்டோவுமே இருக்கு. சோ இவளுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த 100ஓட பொண்ணு ரேகா தான் அப்படிங்கிறது. இந்த அம்மா இருக்காங்கல்ல, காலையில பார்க்க போயிருந்தால, சோ அந்த லேடிய திரும்பி இவ பார்க்க போலான்னு போனா, இந்த 100 ஆவி இருக்குல்ல, இவங்கள வேட்டையாடிட்டு இருக்கு. ஒரு ரூம்ல இந்த அம்மாவை போட்டு இந்த ஆவி வந்து வேட்டையாடிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு ரூம்ல இவங்க ப்ரே பண்ற மாதிரியான பிம்பத்தை சுஜிக்கு காட்டிட்டு இருக்கு. சோ பிரேயர் கொஞ்ச நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சுஜி இருக்கால, அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கா. ஆனா அங்க திரும்பி பார்த்தா இவங்க அம்மா வராங்க, இடா வராங்க, இதுக்கு முன்னாடி இறந்து போன ரீட்டு வராங்க. எல்லாருமே திரும்ப திரும்ப வந்து அவதான் எங்களுடைய ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டா, மயக்கிட்டா, அவ ஒரு விபச்சாரி அப்படி இப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த லேடி இறந்து போயிட்டாங்களா, அவங்களுடைய உடம்ப வாஷ் பண்ணோம்ல, அதுக்காக போட்டுட்டு இவ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா. இந்த டைம் அந்த கம்பி இவங்களுடைய கண்ணுலயே ஏறி இருக்கு. அப்புறம் சரி அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு இவ போகும்போது அவங்களோட கையில அந்த கம்பி அப்படியே போகுது. அப்படியே போய் ஷோல்டர் மூலியமா வந்து அதுக்கப்புறம் வாயை திறக்குது. அந்த வாயில இருந்து இவ உருவுனதுக்கு அப்புறம் திரும்பி படுத்துருது. சோ இப்ப அந்த கம்பி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, இவளுடைய முகத்துல அப்படியே சுத்திருது. இவளை அப்படியே கீழே விழ வச்சிருது. வெளியில ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் மத்த மக்கள் எல்லாருமே கதவை தட்டிட்டே இருக்காங்க. ஆனா இவ திறக்க மாட்டேங்கிறா. ஏன்னா இவ தான் அந்த கம்பியினால அடைபட்டு இருக்கால. சோ அவ அப்படியே கீழே உட்காந்துட்டு கதறிட்டு இருக்கா. ஒரு பக்கம் வந்தானே பேய்கள் எல்லாமே இவ்வளவு சூழ நின்றுட்டு இருக்கு. எப்படியே கதை உடைச்சிட்டு இவங்க உள்ள வந்தா, இப்ப
கம்பியும் காணும், இவன் மேல இருந்த ரத்தத்தையும் காணும். சோ உடனே இந்த பாடி அட்டாப்சிக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுறாங்க. இவளும் நான் விட மாட்டேன், இதை நான் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஒவ்வொரு டைமும் ப்ரூஃப் நீ தான் டெஸ்ட்ராய் பண்ணிட்டே இருக்க, நீ தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிட்ட அப்படின்னா இது மேல இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் போயிருன்னு போலீஸ் திட்டிட்டு அந்த பாடி அங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாருன்னு எனக்கு தெரியும், இந்த ரேகா தான். இந்த ரேகாவோட வீட்டுல இருக்கிற அந்த ஆவி தான் எல்லாத்தையுமே பழி வாங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல, போலீஸ்கார் என்ன நீ போய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்தான பொதுமக்கள் எல்லாருமே இந்த ரேகாவை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீ தானே அவளோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, எது இவதான் அவளோட பொண்ணா, அப்போ இவனாலதான் எல்லாருமே இறந்து போயிட்டு இருக்காங்களான்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே இவளை பிடிச்சி யாரு அந்த ரேகாவை பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ரேகா என்ன சொல்றா அப்படின்னா, அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இந்த அந்த டெட் பாடியை தூக்குறாங்கல்ல, அந்த டெட் பாடி கீழே விழுந்துருது. அங்க இருக்கிற பொம்பளைங்க ஒவ்வொருத்தருமே அப்படியே கத்துறாங்க, அப்படியே முறைக்கிறாங்க. அங்க ஒரு 4-5 பேருக்கு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஆரம்பிக்குது. சோ இப்ப ரேகா என்ன பண்றான்னா, இந்த ஊர்ல இருந்தா நம்மள வாழ விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற மொத்த பொம்பளைங்களும் கையில தடியோட கிளம்பி வராங்க. இப்பதான் இன்சிடென்ட் அப்படியே பாஸ்ட் பிரசன்ட்னு சொல்லி மாறி மாறி காட்டுது. என்னன்னு பார்த்தா இதே மாதிரிதான் இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இடா, இவங்க அம்மா ரீட்டு, இவங்க எல்லாருமே சேர்ந்து ரேகாவோட அம்மாவை விபச்சாரி, இவளாலதான் இவங்க ஹஸ்பண்ட் யாருமே வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க, வெளியூர்ல இருக்கிறாங்க, இவ வெளியூருக்கு போய் இவங்க ஹஸ்பண்ட மீட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றாப்ல ஒரு காசிப் பரப்பி இவங்கள அடிப்பாங்க, வெளியில இழுத்துட்டு வந்து அடிப்பாங்க. அதே மாதிரி இப்போ இவளையும் இழுத்துட்டு வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. சோ அவங்க அம்மாவை அடிச்சது இவளை அடிச்சதுன்னு சொல்லிட்டு இன்சிடென்ட் மாறி மாறி காட்டுது. அப்ப இவ குழந்தையா இருக்கிறனால இவளை உள்ள வச்சு அவங்க அம்மா பூட்டி இருப்பாங்க. சோ இவளை விட்டுட்டு இவங்க அம்மாவை மட்டும் அடிச்சு இவங்க கொண்டு இருப்பாங்க. அப்பதான் இவங்க அம்மாவை தூக்கிட்டு போய் அங்க ஒரு வேலி போட்டிருப்பாங்க. அந்த வேலி மேல முகத்தை வச்சு சாவடின்னு சொல்லி அடிச்சுட்டே இருப்பாங்க. இவங்க 3 பேர் தான் அடிப்பாங்க. இதுல இன்னொருத்தங்க இருப்பாங்க லீலின்னு சொல்லிட்டு, அவங்க நின்னு வேடிக்கை தான் பார்ப்பாங்க, தடுக்க மாட்டாங்க. சோ இவங்க தான் இன்னுமே உயிரோட இருக்காங்க. பிளஸ் வந்துட்டு அந்த டீ கடைக்கார பொம்பளை இருக்காங்கல்ல, அவங்களும் உயிரோட இருக்காங்க. இவங்க இப்படி அடிச்சுட்டே இருக்கும்போதுதான் ரேகா எந்திரிச்சு கத்த ஆரம்பிக்கிறா. இதே இன்சிடென்ட் தான் எங்க அம்மாவுக்கும் நீங்க பண்ணீங்க, அதனாலதான் நீங்க பண்ண பாவத்துக்கு இப்ப பிரயாச்சித்தம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, திரும்பி என்ன கொண்டு இன்னும் ஊரே சாம்பலாக போறீங்களா அப்படின்னு சொல்லி பேச, இவங்களுக்கு திரும்பவும் கோவம் வந்துருது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் பேச்சு பாரு அப்படின்னு சொல்லி திரும்பவும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு சுஜி ஓடி வரும்போது சுஜியோட அம்மாவோட ஆவி என்ன சொல்லுதுன்னா, போய் அதை நிறுத்து, அவ எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த இடத்துக்கு சுஜி வரா, ரேகாவை அடிக்காதீங்கன்னு சொல்லி தடுத்துட்டு இருக்கா. அப்புறம் அந்த இடத்துக்கு அவங்க அண்ணனும் வந்துடுறான். அவங்க அண்ணனும் தடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அண்ணனுடைய மண்டையில அடிச்சிடுறாங்க. சோ அவனும் ஸ்பாட் அவுட், அந்த இடத்துல ரேகாவும் ஸ்பாட் அவுட். இன்னுமே அந்த லில்லியும் அந்த கடைக்கார பொம்பளையும் நின்று வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்காங்க. இதை எதையுமே அவங்க தடுக்கவே இல்லை. இந்த பொம்பளைங்க எல்லாமே இந்த அடிச்சு கொண்டுட்டு அந்த இடத்த விட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சோ இவளுக்கு ஏற்கனவே அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, இப்ப அண்ணனும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மிகப்பெரிய இழப்பு இவளுக்கு. இந்த ஒரு பக்கம் ரேகாவை அவங்க அம்மாவையும் கொண்டுட்டாங்க, இப்ப இவளையும் கொண்டுட்டாங்க. சோ இந்த இன்சிடென்ட் நடந்து கொஞ்ச நாள்ல திரும்பவும் அந்த லில்லி நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இவ்வளவு நாள் இவ மனசு கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு டெட் பாடியும் கிளீன் பண்ணிட்டு இருப்பா. ஆனா இந்த சமயத்துல மனசு வெறுத்து போய் இந்த டெட் பாடியை கிளீன் பண்ணி கொடுக்குறா. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படத்தை பத்தின ரிவ்யூ என்ன அப்படிங்கறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.